வாஸ்து சயின்ஸா மூட நம்பிக்கையா? உண்மையா சொல்லணும்னா ஒரு உதாரணம் சொல்றேன். நார்த்ல தலை வச்சு படுக்க கூடாது, படுத்தா வறுமை வந்துடும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியுமா? பூமிக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. நம்ம உடம்புல இரும்பு சத்து, அயன் சத்து இருக்கு. வடக்கு நோக்கி தலை வச்சு படுக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு தலைவலி வரக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் நம்பிக்கைங்கிற பேர்ல பழக்கமா வச்சிருந்தாங்க. காத்து பலமா வீசும் போது புகை வெளியில போகணும்னு அக்னி மூலையில கிச்சன் வச்சாங்க. அது காத்தோட்டம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நம்ம ஊர்ல காத்துங்கிறது சவுத் வெஸ்ட் பக்கமா தான் அதிகமா வீசும். சோ சமையலற புகை வீடு ஃபுல்லா பரவாம வெளியே போகணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பிளான் பண்ணாங்க. கிராஸ் வென்டிலேஷன், பியூர் சயின்ஸ். சோ மேட்டர் இவ்வளவுதான். ஏர், சன்லைட், மேக்னெட்டிக் ஃபோர்சஸ் இயற்கையோட ஒத்து போய் வாழ்றது தான் முன்னோர்கள் வாழ்க்கைன்னு நினைச்சாங்க. ஆனா அதை வச்சு இன்னைக்கு சில பயமுறுத்தல்கள் இருக்கு. ஈசானிய மூலை, நார்த் ஈஸ்ட் பாருங்க, கிழக்கு பக்கம் பாத்ரூம் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அங்க பாரமான பொருள் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பவும் காலியா வெளிச்சமா வச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஜன்னல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது வெறும் நம்பிக்கை இல்ல. காலையில வெயில் நேரடியா வீட்டுக்குள்ள வந்தா விட்டமின் டி கிடைக்கும். அந்த யூவி லைட்ஸ் வீட்டுக்குள்ள இருக்க பாக்டீரியாவை நேச்சுரலா சானிடைஸ் பண்ணிடும். அந்த இடத்துல பெரிய ஜன்னல் வச்சா வீடு முழுக்க ஆரோக்கியமான வெளிச்சம் பரவும். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் குபேர மூலையில பெரிய பெட்ரூம் வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா மதியத்துக்கு மேல வெளிச்சம் அந்த பக்கம் வரும். அலமாரிகள் வெயிட்டான இடம் அங்க வைக்கும் போது அந்த இடத்துல வெப்பம் வீட்டுக்குள்ள பரவாம தடுத்து வீட்டை குளிர்ச்சியா வச்சுக்கும். சோ பழங்காலத்துல இன்ஜினியரிங், கிளைமேட்டாலஜி, பிளம்பிங் எல்லாத்தையுமே சேர்த்து வாஸ்துன்னு ஒரு மேனுவல் எழுதுனாங்க. அதுல சயின்ஸ் இருக்கு. ஆனா இத பண்ணலன்னா குடும்பம் அழிஞ்சிடும்னு மிரட்டுறாங்க பாரு. இங்கதான் மூட நம்பிக்கை ஆரம்பிக்குது. திங்க் ஸ்மார்ட், கிராஸ் வென்டிலேஷன், டிரைனேஜ் டைரக்ஷன், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பிராக்டிக்கல் ஆர்கிடெக்சர் தான். இது சயின்ஸ் தான். மிரர் எங்க வைக்கணும், டாய்லெட் எந்த இடத்துல இருந்தா தோஷம் வரும்னு சொன்னா இதுக்கு பிசிக்ஸ்ல எந்த லாஜிக்கும் இல்ல. இது வெறும் நம்பிக்கை. உண்மை என்னன்னா வாஸ்துங்கிறது முழுக்க சயின்ஸும் இல்ல, முழுக்க ஃபேக்கும் இல்ல. நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பிராக்டிக்கல் லாஜிக்குக்கும் பின்னாடி சேர்த்த பய மார்க்கெட்டிங்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க ஒரு மிக்ஸ். தடவை உங்ககிட்ட வாஸ்து தோஷம் வரும்னு பயப்படுத்தினா இதுக்கு சயின்ஸ் லாஜிக் என்னன்னு கேளுங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன வாஸ்துங்கிறது ஆன்சியன்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் கிளைமேட்டாலஜி. உங்க வீட்டுக்கான வாஸ்துவை நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வாஸ்துன்னு பண்ணுங்க. நானே உங்களுக்கு வாஸ்து PDF பர்சனலா சென்ட் பண்றேன்.